என்னை சிறு வயதிலிருந்து அறிந்தவர். அன்று என்னால் மதிக்கப்பட்டவர் என்பதால் தான் நான் உங்களை இப்போது ஏதும் சொல்லாமல் இருக்கிறேன். இல்லையே என்னவரை அவமதித்த குற்றத்திற்காக உங்களை சிறைக்கு அனுப்பும்படி அரசரிடம் சொல்லி இருப்பேன். எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, அவருக்காக நான் இங்கேயே காத்திருப்பேன். அதற்கு அவசியமே இல்லை. இன்றே வந்துவிட்டேன். எனது அருமை சீடனே, நீ பாடிய இந்த பாடல் சிவபுராணம் என்ற பெயரில் காலத்தை கடந்து வாழப்போகிறது. குமரேசா, இப்போதுதான் வருகிறீர்களா? நீங்கள் சென்ற பணி முறையாக நிறைவேறியதா? எங்கே வாதவூரன்? உன்னோடு வரவில்லையா? அவன் எப்படி உடனே இங்கு வந்து விடுவான்? சென்று வந்த செய்தியை மன்னரிடம் சொல்ல வேண்டாமா? அதற்காக சென்றிருப்பான். ஆமாம் ஆமாம், அதுதானே முறை. என்ன குமரேசா, உன்னை வீட்டிற்கு போய் என்று அனுப்பிவிட்டு வாதவூரன் அரண்மனைக்கு சென்று விட்டானா? வாதவூரான் என்னோடு வரவில்லை அம்மா. என்ன, ஏன் வரவில்லை? இன்னும் சென்ற பணி நிறைவேறவில்லை. குதிரைகள் வரவில்லை. பிறகு நீ மட்டும் ஏன் வந்தாய்? வாதவூரான் தான், நீ போ, நான் வந்த பணி நிறைவேறிய பின் வருகிறேன் என்று என்னை அனுப்பிவிட்டான். அவன் சொன்னால் நீயும் வந்து விடுவதா? அரசரின் பணியை ஏற்றுச் சென்ற அவன் அதற்குரிய முறையில் எவரையும் அழைத்துச் செல்லாமல் உன்னை மட்டும் ஏன் அழைத்துச் சென்றான்? நீ அவனுடைய நெருங்கிய நண்பன், இறுதி வரை அவனுக்கு உறுதுணையாக இருப்பாய் என்பதால் தானே உன்னை அழைத்துச் சென்றான். இப்படி பாதியிலேயே விட்டுவிட்டு வந்திருக்கிறாயே. வாதவூரில் இருந்தது போலவே இன்னும் பொறுப்பற்ற பிள்ளையாக இருக்கிறாயே. அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்றுதான் பிடிவாதமாக மறுத்தேன். ஆனால் வாதவூரன் கட்டாயப்படுத்தி என்னை அனுப்பிவிட்டான். ஏன் அப்படி செய்தான்? இன்னும் கீழைக்கரையில் தான் இருக்கின்றானா? நாங்கள் அங்கு போகவே இல்லையே. பிறகு நாங்கள் செல்லும் வழியில்தான் திருப்பெருந்துறை இருக்கிறது. அங்கு செல்லும் பொழுது இரவு தொடங்கிவிட்டதால் அங்கேயே ஒரு மண்டபத்தில் தங்கினோம். அதனால் என்ன? மறுநாள் அவனோடு இணைந்து செல்ல வேண்டியதுதானே? வாதவூரான் என்னோடு வரும் நிலையில் இல்லை. என்னப்பா இப்படி குழப்புகிறாய்? திருப்பெருந்துறையில் அப்படி என்னதான் நடந்தது? தெளிவாக சொல். அம்மா, அதை எப்படி உங்களிடம் சொல்வது என்று தயக்கமாக இருக்கிறது. ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியாது. சுவாமி, இவன் என்னென்னவோ சொல்கின்றானே, எனக்கு பயமாக இருக்கிறது. என் பிள்ளைக்கு என்ன நேர்ந்ததென்று தெரியவில்லையே. குமரேசா, என்ன நடந்ததென்று தெளிவாக சொல்லிவிடு. ஏன் இப்படி எங்களை சங்கடப்படுத்துகிறாய்? அவன் வாதவூரான் துறவு நெறியை மேற்கொண்டு விட்டான். ஒரு குருநாதரிடம் தீட்சை பெற்று காவி உடையும் அணிந்து கொண்டான். உண்மையான ஞானம் என்பது தன்னையே அர்ப்பணிப்பதுதான். அந்த பக்குவத்தை பெற்று அரிய பாடல்களை மாணிக்கமாக ஒளிரும்படி பாடிய உன் வாசகங்கள் காலத்தை வென்று வாழும். அதனால் மாணிக்கமாக வாசகங்கள் தந்த உனக்கு இன்று முதல் மாணிக்க வாசகன் என்று தீட்சா நாமம் சூட்டுகிறேன். மாணிக்க வாசகா, நீ துறவரத்தை ஏற்று காவி உடையை அணிவாயாக. ஆகையால் தான் என்னை திருப்பி அனுப்பிவிட்டான். குமரேசா, என்னடா சொல்கின்றாய்? என் மகன் காஷாயம் தரித்து சன்னியாசி ஆகிவிட்டானா? ஆமம்மா. இனி அவன் துறவியாகத்தான் வாழப் போகின்றானா? அப்படித்தான் சொன்னான். ஏனப்பா, அப்படி என்றால் வண்டருக்காக குதிரை வாங்க சென்ற பணி என்ன ஆவது? அதை செய்வானா? அல்லது அதையும் செய்யாமல் வண்டரின் கோபத்திற்கு ஆளாவானா? இல்லை இல்லை, வாதவூரன் அந்த அளவிற்கு மாறிவிடவில்லை. ஏற்றுக்கொண்ட பணியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றுதான் சொன்னான். கீழே கடற்கரைக்கு சென்று குதிரைகள் வர தாமதமானாலும் காத்திருந்து வாங்கி வருவேன் என்றான். அது போதும், அது போதும். சிவஞானவதி, நீ பயப்படும் அளவிற்கு நம் மகன் மாறிவிடவில்லை. அரசரிட்ட பணியை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்கிறான் அல்லவா?
அதனால் கண்டிப்பாக அவனை மாற்றிவிட முடியும். நான் சென்று மன்னரை பார்த்து இதை பற்றி சொல்லிவிட்டு வருகிறேன். வேண்டாம் வேண்டாம், சற்று பொறு. இப்போது நீ சென்று அவன் சந்நியாசம் வாங்கிவிட்டான் என்று சொன்னால் பலவித சந்தேகங்களுக்கு இடமளிக்காதா? அவன் மீது வஞ்சம் கொண்டிருக்கும் நாகநாதன் போன்றவர்களுக்கு, வெறும்பாயை மெல்பவர்களுக்கு அவள் கிடைத்தது போல் ஆகாதா? இப்போது நீ சென்று எதையும் சொல்ல வேண்டாம். வாதவூரன் குதிரைகளோடு வரும்போது மன்னரே நேரில் பார்த்து அதை தெரிந்து கொள்ளட்டும். சரி, நான் வருகிறேன். மாணிக்கவாசகா, வணங்குகிறேன் குருதேவா. மாணிக்கவாசகா, நீ யாரையோ தேடுவது போல் தெரிகிறதே. யாரை தேடிக் கொண்டிருக்கிறாய்? தங்களை தவிர நான் யாரை தேடுவேன் குருதேவா? அதை அறிந்துதான் இங்கு வந்தேன். நிச்சயம் நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது குருதேவா. ஆமாம், எதற்காக என்னை தேடிக் கொண்டிருக்கிறாய்? அதை சொல். குருதேவா, நான் மதுரையம்பதியிலிருந்து ஒரு பணியை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டேன். கீழைக்கரை செல்ல வேண்டிய நான் இரவு நேரம் என்பதால் இங்கு தங்கினேன். ஆனால் அது என் சமய வாழ்வில் விடியலாக அமைந்துவிட்டது. குருவை தேடித் திரிந்த எனக்கு இவரிடம் மேலான குரு எங்கும் இல்லை எனும்படி தங்கள் தரிசனம் கிடைத்தது. தாங்கள் தந்த திருவடி தீட்சையால் நான் புதிய பிறவி எடுத்துவிட்டேன். மாணிக்கவாசகா, நீ இந்த பூவுலகிற்கு வந்த நோக்கம் நிறைவேறும் காலம் கனிந்து விட்டது. எனக்கும் ஒரு சிறந்த சீடனாக நீ கிடைத்தாய். தங்கள் திருவாக்கால் இவ்விதம் கேட்க நான் எண்ணற்ற பிறவிகளில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் குருதேவா. இப்போது நான் உங்களிடம் இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் இன்று இவ்விதம் துறவு நெறியை மேற்கொண்டாலும் இதற்கு முன் ஏற்றுக்கொண்ட கடமையை நிறைவேற்றத்தானே வேண்டும். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நான் புறப்பட வேண்டும். அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும். கடமை, கடமை. உலக பந்தங்களில் சிக்கி தவிக்கும் மனிதன் தனக்குத்தானே போட்டுக்கொண்ட விலங்குதான் கடமை. கடமை என்ற பெயரால் வினைகளை புரியும் மனிதன் மீண்டும் மீண்டும் அதன் விளைவாக பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறான். நல்வினையானால் என்ன, தீவினையானால் என்ன, இரண்டுமே வினைகள் தானே. ஒன்று இரும்பு சங்கிலி என்றால் மற்றொன்று தங்கச் சங்கிலி. ஆனால் அதுவும் தடைதானே. அதற்கு மனிதன் கடமை என்று பெயர் வைத்துக் கொண்டு விலக முடியாமல் தவிக்கின்றான். குருதேவா, ஏற்றுக்கொண்ட கடமையை செய்யத்தானே வேண்டும். நீயாகவே சென்று ஒன்றில் அகப்பட்டுக் கொண்டு அதில் இருந்து மீள முடியவில்லையே என்கிறாய். இப்படித்தான் ஒரு குருவிடம் சீடனாக சேர விரும்பிய ஒருவன், எனக்கு தங்களோடு வர விருப்பம்தான், ஆனால் என் சொந்த பந்தங்கள் அதற்கு விடவில்லையே என்றான். குருநாதர் நகைத்து, அப்படியானால் அந்த பேச்சை விட்டுவிடு என்றார். எனக்காக ஒரு காரியம் செய் என்றார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் சீடன். அவர் அங்குள்ள ஒரு மரத்தை காட்டி, இதோ இந்த மரத்தின் கிளைக்கு சென்று அதை பிடித்தபடி தொங்கு என்றார். அவனும் அவ்விதமே செய்தான். சிறிது நேரத்தில் கைகள் வலி கண்டன. எவ்வளவு நேரம் இப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டான் சீடன். இன்னும் சிறிது நேரம், இன்னும் சிறிது நேரம் என்றபடி இருந்தார் குரு.
என்னால் முடியவில்லையே என்றான் சீடன். அப்போது குருநாதர் அவனை பார்த்து, ஏனப்பா, மரம் உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறதா, மரத்தை நீ பிடித்துக் கொண்டிருக்கிறாயா என கேட்க, நான் தான் மரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் சீடன். உன்னால் முடியவில்லை என்றபோது நீ ஏன் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறாய், அதை விடு என்றார். அவனும் மரத்தை விட்டுவிட்டு அதன் தத்துவத்தை புரிந்து கொண்டான். அவரோடு வந்து சேர்ந்து கொண்டான். உண்மைதான் குருதேவா, நான் தான் மரத்தை பற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன். தங்களிடம் தீட்சை பெற்ற பின்பும் ஏதோ ஒரு மூலையில் அந்த பந்தங்கள் ஒட்டிக் கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டேன். மரத்தை விட்டுவிட்டேன். இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். அப்படி கேள், சொல்கிறேன். இப்போது நீ எதை உன் கடமை என்று சொல்லிக் கொண்டாய்? அரிமர்த்தன பாண்டியரின் ஆணையை ஏற்று குதிரைகள் வாங்குவதற்காக புறப்பட்டேன். அதைத்தான் சொன்னேன். அதன் பொருட்டு மன்னர் நிறைய பொருள் தந்திருக்கிறார் குருதேவா. மாணிக்கவாசகா, அந்த பொருளை கொண்டு நீ ஏன் இந்த திருப்பெருந்துறை திருக்கோவிலுக்கு திருப்பணிகள் செய்யக்கூடாது? தாங்கள் ஆணையிட்டால் அவ்விதமே செய்ய காத்திருக்கிறேன் குருதேவா. ஆஹா, உயர்ந்த சீடனின் அடையாளம் குருவின் விருப்பத்தை தயங்காமல் நிறைவேற்றுவதுதான் என்பதற்கு உதாரணமாய் திகழ்கிறார். இந்த ஆத்மநாதர் கோவில் சிதிலமடைந்திருக்கிறது. அதனால் நீ எடுத்து வந்த பொருட்களைக் கொண்டு இந்த கோவில் திருப்பணிகளை செய்வாயாக. நான் வருகிறேன். குருதேவா, தாங்கள்? நான் எங்கு செல்கிறேன் என சொல்ல முடியாது. இருப்பினும் எப்போது நீ என்னை நினைத்தாலும் எப்படியாவது வந்து விடுவேன். நீ இங்கு திருப்பணிகள் செய்து கற்கோவில் கட்டுவதோடு உனது அரிய பாடல்களால் சொற்கோவிலும் கட்டுவாயாக. தங்கள் ஆணைப்படியே நடந்து கொள்கிறேன். ஆசி அருளுங்கள் குருதேவா. வாழ்க மாணிக்கவாசகா, வாழ்க. அமைச்சர் நாகநாதரே, தாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை விவாதிக்க வேண்டும் என்று சொன்னதால் நமக்கு நெருக்கமான பிரதானியார், தளபதியார் ஆகியோரையும் இங்கு வரவழைத்தேன். பார்த்தீர்களா, மன்னர் தங்கள் கருத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறார் என்பது இப்போது தங்களுக்கு புரிகிறதல்லவா? நீங்கள் கூற வந்ததை விரிவாக கூறுங்கள். மன்னர் என் மீது கொண்ட அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் நான் என்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். குதிரைகள் வாங்குவதற்காக கீழே கடற்கரைக்கு சென்ற வாதவூரரை பற்றி பேசுவதற்காகத்தான் நான் தங்களை காண விரும்பினேன். வாதவூராரை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அவர் குதிரைகள் வாங்குவதற்காக கீழே கடற்கரைக்கு சென்றிருக்கிறார். நமக்கு தேவையான குதிரைகள் ஒரே நாளில் வந்துவிடுமா என்ன? அவை பிற நாடுகளில் இருந்து கப்பல்களில் வந்து இறங்க வேண்டும் அல்லவா? அதனால் சிறிது தாமதமாகலாம். அவர் கீழே கடற்கரைக்கு சென்றால் தானே குதிரைகளை வாங்க முடியும். அவர்தான் அங்கு செல்லவே இல்லையே. ஏன் அவர் அங்கு செல்லவில்லை? குதிரைகள் கீழே கடற்கரைக்கு வருவதாகத்தானே சொல்லப்பட்டது. மன்னவா, ஒருவேளை குதிரைகள் வேறெங்கேனும் வருவதாக கேள்விப்பட்டு அங்கு பார்க்கலாமே என்று கூட சென்றிருக்கலாம். குதிரைகள் வாங்குவதற்காக அவர் எங்குமே செல்லவில்லை. அமைச்சரே, நீங்கள் என்னதான் சொல்ல வருகிறீர்கள்? இங்கிருந்து தன்னுடன் யாரும் வரவேண்டியதில்லை, என் நண்பனோடு நானே சென்று குதிரைகளை வாங்கி வருகிறேன் என்று புறப்பட்ட அவர் திருப்பெருந்துறை எனும் ஊரில் தங்கியிருக்கிறார். அதனால் என்ன? அதுதானே கீழே கடற்கரைக்கு போகும் வழி. அங்கு செல்லும் போது இரவாகி இருக்கும். அதனால் அங்கு தங்கி இருப்பார். மறுநாள் காலை புறப்பட்டிருப்பார். மன்னவா, பிரதானியார் நான் வாதவூராரை பற்றி ஏதேனும் சொல்லிவிடுவேனோ என்று எண்ணி அதை குறுக்கிட்டு தடுப்பதிலேயே குறியாக இருக்கிறார். வாதவூரார் திருப்பெருந்துறையில் இருந்து புறப்பட்டிருந்தால் நான் ஏன் அதை பற்றி பேசப் போகிறேன்? அவர் அங்குள்ள கோயிலிலேயே தங்கிவிட்டார். தன்னுடைய நண்பனையும் திருப்பி அனுப்பிவிட்டார். என்ன? அவருடைய நண்பன் திரும்பி வந்து விட்டானா? அப்படியானால் அவன் ஏன் நம்மை வந்து பார்க்கவில்லை? வாதவூரார் அங்கு செய்திருக்கும் காரியத்தை தங்களிடம் சொல்ல தயங்கிக் கொண்டு
வாதவூரார் இங்கு வரும்பொழுது தங்களுக்கு தெரியட்டும் என்று இருந்து விட்டார். நான் அதை அறிந்து கொண்டுதான் வாதவூராரின் நண்பரை இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். அவனை உடனே அழையுங்கள். ஆகட்டும் மன்னவா. யாரங்கே? வணக்கம் அமைச்சர் பெருமானே. குமரேசனை உள்ளே வரச் சொல். உத்தரவு. இது என்ன புது குழப்பம்? வாதவூரார் எதற்காக திருப்பெருந்துறையில் தங்க வேண்டும்? அப்படியானால் குதிரைகள் வாங்கச் சென்ற பணி என்ன ஆவது? இதை நான் சொல்வதை விட வாதவூராரோடு சென்ற நண்பர் சொன்னால் இந்த விஷயம் தெள்ளத் தெளிவாக புரியும் மன்னவா. வணக்கம் அண்ணா. திருப்பெருந்துறையில் என்ன நடந்தது சொல். வாதவூரார் திருப்பெருந்துறை கோவிலில் இருந்த ஒரு சன்னியாசியிடம் தீட்சை பெற்று காஷாய உடை அணிந்து துறவரத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். என்னையும் திருப்பி அனுப்பிவிட்டார். அது மட்டுமல்ல மன்னவா, தாங்கள் கொடுத்த பொருளைக் கொண்டு வாதவூரர் குதிரை வாங்கவில்லை, கோயிலில் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறாராம். இதை யார் சொன்னது? மன்னவா, திருப்பெருந்துறையில் எனக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலம்தான் இந்த விவரத்தை நான் தெரிந்து கொண்டேன். இல்லை மன்னவா, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நாகநாதருக்கு ஆரம்பம் முதலே வாதவூரரை பிடிக்காது. அவரிடம் உள்ள காழ்ப்புணர்ச்சியால் தான் இப்படியெல்லாம் சொல்கிறார். ஆமாம் ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் மீது கொண்ட பொறாமையால் தான் இவர் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று கருதுகிறேன். சரி மன்னவா, நான் சொல்வதில் தான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதோ வாதவூரரின் நண்பர் இருக்கிறார், அவரையே கேளுங்கள். அவர் சொல்வது உண்மைதான் மன்னவா. வாதவூரார் திருப்பெருந்துறை கோவிலில் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறாராம். இதையெல்லாம் என்னால் நம்பவே முடியவில்லையே. வாதவூரரா இப்படியெல்லாம் செய்கிறார்? வேண்டுமென்றே செய்கிறார் மன்னவா. நான் குதிரைகள் வாங்கச் சென்றிருந்தால் என்றோ மதுரைக்கு குதிரைகளோடு வந்திருப்பேன். தனக்கு எல்லாம் தெரியும் என்பது போல் பேசி தங்களை திசை திருப்பி தானே செல்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டார் அந்த வாதவூரர். குதிரைகள் வாங்க கொண்டு போகிறேன் என்று சொல்லி தங்களை ஏமாற்றி ஏராளமான பொருளை எடுத்துச் சென்று திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார். அரசுக்கு சொந்தமான பொருளை கொண்டு சென்று கோயில் பணிக்கு செலவிட இவர் யார்? தங்களிடம் அனுமதி பெறாமல் அதையெல்லாம் செய்ய இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது மன்னவா? ஆஷாட பூதிகளைப் போல் காஷாயம் அணிந்து கொண்டால் இவர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாமா? முடியாது. அவ்வளவு பொருளையும் அவர் தமது விருப்பப்படி செலவு செய்வதை நம்மால் அனுமதிக்க முடியாது. ஒன்று குதிரைகள் வர வேண்டும், அல்லது நான் கொடுத்த பொருளை திருப்பி அனுப்ப வேண்டும். நாகநாதரே, நீங்களே சென்று நான் அழைத்ததாக சொல்லி வாதவூராரை இங்கே அழைத்து வாருங்கள். அவர் வர மறுத்தால் சிறைப்படுத்திக் கொண்டு வாருங்கள். மன்னவா, அமைச்சரோடு நானும் சென்று வர அனுமதி தர வேண்டும். இருவரும் ஒன்றாக செல்லுங்கள். வாதவூராரை என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள். வாதவூரா, தளபதியாரே. மன்னவா, நமது பாண்டிய நாட்டின் படைபலம் வலிமையாக இருக்கிறது அல்லவா? அதில் தங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் மன்னவா. ஆயிரக்கணக்கான தேர்களும் யானைகளும் எல்லா விதமான பயிற்சிகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களால் வழிநடத்தப்படுகின்றன. காலாட்படையினரோ எப்போது போர் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். குதிரைப்படை பலவீனமாக இருப்பதால் நமது பாதுகாப்பிற்கு ஒன்றும் பங்கமில்லை அல்லவா? ஒரு சிறிதும் பங்கமில்லை மன்னவா. ஏன், நம் மீது யாரேனும் படையெடுத்து வருகிறார்களா? இல்லை. நாம் யார் மீதாவது படையெடுக்கப் போகிறோமா? அதுவும் இல்லை. இருப்பினும் நாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக கேட்டேன். அண்ணா, வா கயல்விழி. நான் தங்களோடு சற்று தனிமையில் உரையாட வேண்டும். தளபதியாரே, அரசே. தாங்கள் செல்லுங்கள், நாம் பிறகு சந்திப்போம். சித்தம். என்னவாயிற்று கயல்விழி?
இன்று உன் அணுகுமுறை எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதே. உண்மைதான். இன்று நான் மன்னா என்றுதான் அழைத்திருக்க வேண்டும். அண்ணா என்று அழைத்தது என் தவறுதான். என்னவாயிற்று இன்று? என் தங்கை கயல்விழி மிகவும் சாதுவானவள், அன்பானவள், அமைதியானவள். ஆனால் இங்கு நிற்கும் கயல்விழியோ கருணையே வடிவான மீனாட்சியாக இல்லாமல் கடுமையே வடிவான துர்காதேவி போல் அல்லவா இருக்கிறாள்? நீங்கள் இட்ட ஆணையை கேட்டு நான் எப்படி கோபம் கொள்ளாமல் இருப்பது? என்னை தவிர தங்களிடம் வேறு யார் நீதி கேட்பார்கள்? இந்த அரிமர்தன பாண்டியன் நீதி தவறியதாக வரலாறே இல்லை. அதிலும் என் தங்கை கயல்விழி விஷயத்தில் அவ்வாறு நடந்து கொள்வேனா? அப்படி நான் என்னதான் செய்துவிட்டேன்? அதை சொல். அவரை சிறைப்பிடித்து அழைத்து வர சொன்னீர்களாமே. அவரை என்றால் எவரை? இப்படியெல்லாம் கேட்டு என்னை சங்கடப்படுத்தாதீர்கள். நான் அவர் பெயரை சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது என்பது தங்களுக்கு தெரியாதா? ஏன் சொல்லக்கூடாது? மணந்து கொள்ள போகும் மணாளனின் பெயரை எப்படி சொல்ல முடியும்? அதில் தானுமா இப்போது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. காவியோடை அணிந்து சந்நியாசத்தை மேற்கொண்ட ஒருவர் எப்படி ஒரு பெண்ணை மணந்து கொள்வார்? இப்போது அவர் வாதகோரார் அல்ல, மாணிக்கவாசன். என்ன சொல்கிறீர்கள்? அவர் காவியோடை அணிந்தாரா? சந்நியாசத்தை மேற்கொண்டாரா? ஆமாம் அம்மா, ஆமாம். அதை கேட்ட போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நீயே யோசித்துப்பார். உன்னை விட நான் தான் அதிகமாக அதிர்ச்சி அடைந்தேன். நான் வாதகோராரை எதற்காக அனுப்பி வைத்தேன்? நமது 4 வகை படைகளில் குதிரைப்படை மட்டும் பலவீனமாக இருக்கிறதே, அசுவ லட்சணங்களை அருமையாக அறிந்திருக்கும் அவரை அனுப்பினால் சிறந்த குதிரைகளை தேர்ந்தெடுத்து வாங்கி வருவாரே என்பதற்காகத்தானே அவரை அனுப்பி வைத்தேன். ஆனால் அவரோ குதிரைகளை வாங்குவதற்கு பதிலாக காவிகளை வாங்கிக் கொண்டு கோயில் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறாரே. ஒரு கோயிலை புனர் நிர்மாணம் செய்வது நல்ல பணிதான். ஆனால் அப்படி செய்வதற்கு முன்னால் என்னிடம் அனுமதி பெற வேண்டாமா? நான் குதிரைகளை வாங்குவதற்காக தந்த பொருளை கொண்டு கோயிலை செப்பனிட்டுக் கொண்டிருப்பது எப்படி சரியாகும்? தவறுதான் அண்ணா. அப்படி செய்திருக்க கூடாதுதான். ஆனால் அதற்காக அவரை சிறைப்பிடித்து அழைத்து வர வேண்டுமா? அதற்காக மட்டும்தான் வாதகோராரை சிறைப்பிடிக்க சொன்னேன் என்று நினைத்தாயா? இல்லை அம்மா, இல்லை. நான் உன்னை வாதகோராருக்கு முழு சம்மதத்தோடு மணமுடிக்க தயாராக இருந்தும் அது நிறைவேற முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தி விடுவார் போல் தெரிகிறதே. சின்னஞ்சிறுமியாக என் நெஞ்சில் தாங்கி வளர்த்த உன்னை இன்று ஒருவன் கையில் பிடித்து தர வேண்டும் என்று நினைக்கும் போது அவர் என் நெஞ்சிலேயே மிதித்து விட்டாரே. நீ ஆசைப்பட்ட எதையும் நான் இதுவரை செய்யாமல் இருந்ததில்லை என்று வாதகோரார் உன் ஆசையை நிராசையாக்க பார்க்கிறாரே. அதற்கும் சேர்த்துதான் அவரை கொண்டு வர சொன்னேன். அண்ணா, நீங்கள் எந்த அளவிற்கு என் மீது பாசம் வைத்துள்ளீர்கள் என்பதை இப்போதுதான் உணர்கிறேன். ஆனால் எனக்காக கூட நீங்கள் அவரை எப்படி செய்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. பைத்தியக்கார பெண்ணம்மா நீ. நான் இப்படி ஒரு ஆணையிட்டிருப்பது வாதகோரார் செய்தது சரியல்ல என்று அவரை எச்சரிப்பதற்காகத்தான். இங்கு வந்து சிலர் சொன்ன செய்திகளை கொண்டு அதன் அடிப்படையில் இடப்பட்ட ஆணைதான் அது. ஒருவேளை அவரை பற்றிய செய்தி மிகைப்படுத்தப்பட்ட திருத்தி கூறப்பட்ட செய்தியாகவும் இருக்கலாம். அதிலும் நான் அங்கு சென்றதும் வாதகோராரை சிறைப்பிடித்து இங்கு கொண்டு வாருங்கள் என்று கூறவில்லை. முறைப்படி அழையுங்கள். அவர் வந்துவிட்டால் நானிட்ட ஆணை கூட அவருக்கு தெரிய வேண்டியதில்லை. வர மறுத்தால்தான் சிறைப்படுத்திக் கொண்டு வாருங்கள் என்று கூறியிருக்கிறேன். ஓ, அப்படியானால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தங்கள் அழைப்பை அவர் ஒருபோதும் மறுக்க மாட்டார். நிச்சயம் வந்து விடுவார். பிறகென்ன? வாதகோரார் இங்கு வந்தவுடன் பேச வேண்டிய முறையில் பேசி உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். கயல்விழி, நீ சென்று நிம்மதியாக இரு. சரி அண்ணா.
பார்த்தீரா உமது வாத ஊரர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று? ஏன், அவர் ஒன்றும் தவறான செயலில் ஈடுபடவில்லையே. இதற்காகத்தான் மன்னர் இவரை அனுப்பி வைத்தாரா? மதுரை எம்பதியிலிருந்து அரசர் அனுப்ப பிரதான அமைச்சர் எனும் பெருமையோடு வந்தவர் இப்போது ஆண்டியாகி காவி உடை தரித்துக் கொண்டிருக்கிறாரே. அப்படியானால் இப்போது அவர் அமைச்சராக இல்லை என்கிறீர்களா? அவரையும் கேட்காமல், அரசரிடம் அனுமதியும் பெறாமல் தாங்களாகவே அவரது பிரதான அமைச்சர் என்ற பதவியை எடுத்துக் கொண்டீர்களா? பிரதானியாரே, என்ன இது? நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதை மாற்றி வேறொன்று சொல்கிறீர்களே. இல்லை, இவருக்கு தரப்பட்ட பிரதான அமைச்சர் என்ற பதவி தங்களுக்கு தரப்படவில்லையே என்று கருவிக் கொண்டிருந்தவர் அல்லவா தாங்கள்? அதனால் தானே மன்னரிடம் இவரை பற்றிய சந்தேகங்களை எழுப்பி உடனே வாத ஊரரை அழைத்து வர வேண்டும் என்ற ஆணையை பெற்றீர்கள். தாங்கள் அவரை தங்களது காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவமதித்துவிடக் கூடாதே என்பதால் தான் நானும் உடன் வந்தேன். அரசரும் நீங்களும் வாத ஊராரிடம் அதீத அன்பு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? அதனால்தான் தாங்கள் கேட்டதும் தங்களையும் என்னோடு அனுப்பி வைத்து விட்டார். அதை நினைத்து தாங்கள் மிகவும் சங்கடப்படுவது போல் தெரிகிறதே. எனக்கு என்ன சங்கடம்? வாருங்கள், அருகில் போகலாம். வாத ஊரரே, அமைச்சரே, பிரதானியாரே, வாருங்கள். உங்கள் இருவரையும் பார்த்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓ, நாங்கள் யார் என்பது தங்களுக்கு புரிகிறதா? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, துறவு போன்றவர்களுக்கு உறவு கிடையாது என்பார்கள். பிறரை எப்படி நினைவிருக்கும்? அதனால் தான் அப்படி கேட்டேன். இன்னும் நான் அந்த அளவிற்கு பக்குவப்படவில்லை. அதனால் தான் தங்களை அடையாளம் தெரிகிறது. பிரதானியாரே, என்ன திடீரென்று வந்திருக்கிறீர்கள்? நாங்களாக வரவில்லை, மாமன்னர் தான் எங்களை அனுப்பி வைத்தார். இங்கிருந்து மதுரையம்பதிக்கு வந்த தங்கள் நண்பர் தாங்கள் கீழே கடற்கரைக்கு குதிரைகள் வாங்கச் செல்லாமல் திருப்பெருந்துறையிலே தங்கியிருப்பதாக சொன்னார். அதனால் தான். இன்னும் ஏன் மூடி மறைக்கிறீர்கள்? இவர் திருப்பெருந்துறையில் இருக்கிறார் என்பதற்காக மன்னர் ஏன் நம்மை இங்கு அனுப்பப் போகிறார்? இவர் இங்கிருந்து கொண்டு குதிரைகள் வாங்குவதற்காக கொண்டு வந்த பொருளை எல்லாம் திருக்கோயில் திருப்பணிக்காக செலவிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதால் தானே நம்மை நேரில் சென்று பார்த்து கையோடு அழைத்து வாருங்கள் என்றுதானே ஆணையிட்டு அனுப்பினார். என்ன, என்னை அழைத்து வரும்படி உங்களை அனுப்பினாரா? இல்லாவிட்டால் நாங்கள் ஏன் வரப்போகிறோம்? நீங்கள் வராவிட்டால் சற்று பொறுங்கள். இப்பொழுது வாத ஊரர் நம்முடன் வரமாட்டேன் என்றா சொன்னார்? இல்லை. பிறகு என்ன? பிரதானியாரே, அரசரின் ஆணை என்றால் நான் வரத்தானே வேண்டும். எப்போது புறப்பட வேண்டும்? இப்பொழுதே புறப்படலாம். அதற்கென்ன, அப்படியே செய்யலாம். சற்று பொறுங்கள், நான் சன்னிதானத்திற்கு சென்று ஆத்மநாதரை தரிசித்துவிட்டு வருகிறேன். அவசரமில்லை, பொறுமையாக வணங்கிவிட்டு வாருங்கள். அமைச்சரே, வராவிட்டால் என்று வாத ஊராரிடம் என்ன சொன்னீர்கள்? வாத ஊரார் வராவிட்டால் அவரை கைது செய்து அழைத்து வரச் சொன்னாரே பாண்டிய மன்னர், அதைத்தான் சொல்ல வந்தேன். அதற்கு என்ன அவசியம் வந்தது? அவர் வரமாட்டேன் என்று மறுத்தாரா? ஒருவேளை மறுத்தால் அரசரின் ஆணை அப்படி இருக்கிறது என்பதை உணர வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்யன்மின் என்றார் ஒரு சங்கப் புலவர். உங்களால் நல்லது செய்ய முடியாமல் போனாலும் பரவாயில்லை, தீயது செய்யாமல் இருங்கள் என்றார். நீங்கள் வாத ஊரரை மதிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவரை அவமதிக்காமலாவது இருக்கலாம் அல்லவா? அது அரசரின் ஆணைதானே? அந்த ஆணையை இடச் செய்ததும் தாங்கள் தானே? ஆனால் வாத ஊரார் மன்னரின் ஆணையை நிறைவேற்றியதாக தெரியவில்லையே. அதன் நிலை என்ன என்பது நமக்கு தெரியவில்லையே. அரசருக்கு முன்னால் போய் நிற்கும் பொழுது தானாக தெரிந்துவிடும். அப்படி தெரியும் உண்மை நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்தான் என்று தெரிந்துவிடப் போகிறது. பிரதானியாரே, பிரதான அமைச்சர் வரும் வரை பொறுத்திருங்கள் அமைச்சர் நாகநாதரே. திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் ஆத்மநாதரே, என் குருநாதரின் ஆணையை ஏற்று
இத்திருக்கோயிலில் திருப்பணியை தொடங்கிய பிறகு அவர் இங்கு வரவே இல்லை. நான் நினைக்கும் போது நிச்சயம் அவர் வருவேன் என்று எனக்கு வாக்களித்திருப்பதால் இப்போது என் குருநாதரை அழைக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. அரசரின் ஆணைப்படி என்னை இங்கிருந்து அழைத்து செல்ல அரண்மனையில் இருந்து ஆட்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்தான் இங்கு வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு விளக்க வேண்டும். மாணிக்கவாசகா, குருதேவா, शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாதனே போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாடம் உடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே ஏனோ சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாவும் காப்பாய் நீ. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர. வேதகீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர் தன் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே எங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா. ஓம் நம சிவாய 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 காலனை மிதித்த பாதம் வீதியில் சென்றதே காலமும் கடந்த தெய்வம்
அமுதனாய் நின்றதே. அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே. அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே. வேடந்த கண் தந்ததாலே புகழ் மேவினார். நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார். 63 அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம். திங்கள் சூடிய நாதனே, கங்கை நாடிய வேதனே, மங்கை கூடிய பாகனே ஈசா. ஆக்கும் போதிலவன் பிரம்மனே, காக்கும் போதிலவன் விஷ்ணுவே, நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா.